அக்கா நீங்க லெபனீஸ் தானே? குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல்? நான் சைனீஸ் ப்ரோ. காமெடி காமெடி அப்படி போடுங்க. காமெடி. Hi friend and welcome to another episode of Judging Myself Along with You. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்ன பத்தின assumptions உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, லைக் இவ இப்படிதான் இதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல நான் ஸ்டோரி போட்டு கேட்டிருந்தேன். எனக்கு வந்து நிஜமாலே ஜெனுவனான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, லைக் என்ன பத்தி என்னதான் நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா என்ன பத்தி நிறைய கிரேசி கன்ஸ்பிரசி தியரி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதை வந்து நீங்க பேசி உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அது நீங்க என்கிட்ட சொல்லி நான் அதை கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட். தெர்ல மாமே ஒரு கோட்ரு சொல்ல. Hey, what is wrong with you, man? First ever reply. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வச்சுட்டு கோலா கூட பண்ண முடியாது. You have no idea when your laptop Bluetooth would stop working. ஓ ஆமாங்க ஐயா, நான் வந்து அப்பப்ப ஸ்டோரி போட்டு புலம்பிட்டு இருந்தேன். இந்த Asus லேப்டாப் அந்த சனியனை வாங்கினாலும் வாங்கினேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் 1 year 6 months தெரியல, திடீர்னு வைஃபை காணாம போயிடுது, திடீர்னு ப்ளூடூத் காணாம போயிடுது. அந்த பட்டன்ல எங்கேருந்து போய் பிடிக்கிறதுன்னு தெரியல. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கேன். அசம்ஷன் இல்ல, என் ஸ்டோரிய வச்சு இவங்க சொல்லி ஒரு ஜோக் பண்ணிருக்காங்க. பட் யா, இட் இஸ் ட்ரூ. ஐ எம் ஆல்வேஸ் ஸ்கேர்ட். ஒரு 4 நாள் முன்னாடி கூட ஆச்சு, ப்ளூடூத் காணாம போயிடுச்சு. அதுக்கு அடுத்து உடனே வைஃபை காணாம போயிடுச்சு. கொட்ரா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்ரா. இத சரி பண்ண ஏதாச்சும் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கா? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஐ நோ மணிச்சோ டாக்ஸ் இன் 0.75 to increase her channel's watch time, but I just can't prove it. Actually அப்படி பண்ணா it would be a smart move. பட் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பல வீடியோல நான் இது சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால வேகமா பேசவே முடியாது. நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். முன்னாடி விட இப்ப நான் வேகமா பேசுறேன். நினைச்சு பேசுவேன் ஒவ்வொரு வீடியோலயும். பட் எடிட் பண்றப்பதான் தெரியும் அதே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஸ்லோவா தான் பேசிட்டு இருக்கேன்னு. இப்போ என் வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு ஃபைனல் செக் போவோம்ல, நானே என் வீடியோ வந்து 2xல போட்டு தான் பாப்பேன். நான் நேர்ல இருக்கிறப்பவே ஸ்லோவா தான் பேசுவேன். என்கிட்ட சொல்லலாம் செய்வாங்க, பாயிண்ட்டுக்கு வந்து தொலைடி ஏண்டி இப்படி இழுத்து பேசுறேன்னு. சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்து இத மாத்த முடியல. மூலையில இருக்குது உடம்பு கேட்க மாட்டேங்குது, நான் செத்து போயிட்டேன். போனு வேற இன்னொரு பிரச்சனைங்க. இந்த OnePlusல பவர் பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. லேப்டாப் நாசமா போகுது, போனு நாசமா போகுது. ஐயோ, எப்படி நான் இதை ஆன் பண்ணுவேன்? இந்த OnePlusல பவர் பட்டன் வேலை செய்யாம போறதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கா? அதையும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. கனெக்டட் டு a big political family but acts like she is a middle class. Political family, middle class maybe connect இருக்கலாம் ரெண்டுத்துக்கும். பட் இதை நான் ஒரு 2 different questions எடுத்துக்கிறேன். First of all, connected to a political family? No, I am not. வந்து இந்த அசம்ஷன் ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நிஜமாலே நான் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி கனெக்டடா இருந்தேன்னா நான் அங்கங்க வீடியோல பல கருத்துக்கள்லாம் சொல்லுவேன் ஒவ்வொரு இஷ்யூக்கும். அதெல்லாம் வந்து நான் இன்னும் ஓப்பனா ஜாலியா சொல்லி எல்லாரையும் வெறுப்பேத்திட்டு இருந்திருப்பேன். லைக் எனக்கு பேக்கப் இருக்கு, நான் என்ன வேணாலும் பேசலாம். டடியா, உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா. இப்ப நான் எந்த வீடியோல என்ன கருத்து பேசினாலும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த கருத்து யார் அஃபெக்ட் பண்ணி எப்ப என்ன ஜெயில போடுவாங்கன்ற பயம் எனக்கு இருக்கு. பட் இஃப் ஐ வாஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் ஃபேமிலி எனக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ ஐ விஷ் ஐ வாஸ் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் ஃபேமிலி. ஏன்னா இன்னும் ஜாலியா பேசி மத்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வெறுப்பேத்தலாம், இவ மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறா அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் நாட் கனெக்டட் டு எனி பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அண்ட் நிறைய பேர் வந்து pretending to be middle class, you are rich அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கொஸ்டின்லயே நான் பார்த்தேன். எனக்கு புரியுது நீங்க எப்படி அசியூம் பண்றீங்கன்னா. pretending to be middle class நான் பண்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து I won't actually call myself middle class. ஏன்னா நான் இருந்திருக்கேன், நான் மிடில் கிளாஸ்ல இருந்திருக்கேன். டே டு டே அந்த மாசத்தை எப்படி ஓட்டுறதுன்னு எங்க அம்மா தலைய பிச்சுக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்போ நான் மிடில் கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் கம்ஃபர்டபுள் இனஃப்க்கும் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு நான் காரணம் கிடையாது. எனக்கு வர காசை வச்சு நான் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து நகர்ந்துட்டேன்லாம் இல்ல. 24/7 எங்க அம்மா கிரைண்ட் பண்ணி அவங்க ஒரு 2 ப்ரமோஷன்லாம் வாங்கி அவங்களுக்கு சேலரி ஜாஸ்தியானனால நாங்க மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நகர்ந்திருக்கோம். நான் அல்ட்ரா ரிச்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஐ நோ அல்ட்ரா ரிச் பீப்புள், ஐ ஆம் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம், ஐ ஆம் நாட் ஒன் அமங் தெம்.
somewhere between middle class and rich. நடுநிலையில ஒரு இடம் இருக்கு. பட் ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணின் ஆசை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா I've been there. இப்போ நாங்க இல்ல. You have a boyfriend. If I am openly giving hints, I don't think it is an assumption. நான் பண்றதை வச்சு நீங்க அதுக்கு பேர் தான் assumption. தெரியாத மண்ணு அகம் புடிச்ச கழுத. என்ன பொறுத்தவரை எனக்கு அவ்வளோ பெரிய ஈகோலாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா நானே போய் காலில் விழுந்துருவேன். எனக்கு ஈகோ இடிக்குது அப்படிலாம் நான் அவ்வளவா ஃபீல் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பத்தி யாராச்சும் தப்பா பேசுறாங்கன்னா கூட மை ஈகோ டஸ் நாட் ஸ்டாண்ட் இன் த வே. நான் அவங்கள மன்னிக்கிறதுக்கோ நான் அதை கடந்து போறதுக்கோ அது ஈகோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிலாம் நான் பார்த்தது இல்லை. அதனால ஐ பர்சனலி திங்க் எனக்கு அவ்வளோ பெரிய ஈகோ அகம் பிடிச்ச அந்த பிஹேவியர் இல்லன்னு நான் நினைக்கிறேன். கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். So a honest 10 on 10 baddie who isn't nonchalant and sweet. 10 on 10 baddie நானே ஆமா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. பட் ஆமா அப்படிதான்டா பேசுவேன். who isn't nonchalant and sweet நான் ஆக்சுவலி ஒத்துக்குவேன். நான் ஒரு நான்சலாண்டான பர்சன். I don't care much அப்படின்னு வெளியே தெரிதான் தெரியல. பட் அப்படி சில பேர் நினைக்கலாம். பட் I am very chalant. என்ன நடந்தாலும் அதை பத்தி ஃபீல் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஆள் நானு. அதனால ஐ எம் நாட் நான்சலாண்ட் பட் ஐ ஆம் ஸ்வீட் அப்படின்னு நான் நினைச்சுக்க விரும்புறேன். யூ ஹேட் பிஆர் மூவிஸ். அது என்ன கேள்வி? ஆஃப் கோர்ஸ் இது நீங்க அசியூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஐ எம் பிரிட்டி ஓபன் அபௌட் இட். அதனால குட் அப்சர்வேஷன் நான் சொல்லுவேன். குட் அசம்ஷனுக்கு பதிலா யூ ஹேவ் டன் ஃபேஷியல் சர்ஜரி. செலிபிரிட்டிஸ்ட கேக்குற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. பட் டு ஆன்சர் திஸ் நோ. எனக்கு நிஜமாலே என் ஃபேஸ்ல எந்த ஃபீச்சரும் என்ன அவ்வளவு உறுத்துனது கிடையாது. நான் சர்ஜரி பண்ற அளவுக்கு நான் எதுவுமே என்ன சொல்றது ஐடியலா இல்ல கரெக்டா இல்லன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணதே இல்ல. மூக்கு பெருசா இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அன்னி வர என் மூக்கு பெருசா இருக்குன்னு நான் நினைச்சதே கிடையாது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது. சோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா யாராச்சும் சொல்லிதான் ஓ நம்ம மூஞ்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா அப்படின்னு எனக்கு தோணி இருக்கே தவிர எனக்கா என் மூஞ்சில இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நம்ம சர்ஜரி பண்ணணும்னு எனக்கா தோணினது இல்ல. நத்திங். போர் அடிச்சா பாப்பேன். தட்ஸ் ஆல். honest man. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I think you don't dance at a function. ரொம்ப தவறான கணிப்பு பண்ணிருக்கீங்க. இப்போ ரிசப்ஷன் டிஜே எல்லாம் வச்சிருக்காங்கன்னா பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஒரு ஆள் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த டான்ஸ். அது நான் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்டிங் போடுவேன் நானு. இல்ல நான் டான்ஸ் எல்லாம் ஆடல ப்ளீஸ் என்ன கூப்பிடாதீங்களே அப்படின்னு லைட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவேன். பட் இஃப் தே ஆர் லைக் இல்ல ஆடணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பா எல்லா பாட்டுக்கும் ஆடிட்டு ஒரு 2 மணி நேரம் அங்க அந்த டான்ஸ் ஃப்ளோர்ல நாங்க போடுவோம் பாரு ஒரு டான்ஸ் அப்படின்னு ஃபுல் ஆட்டத்தை போட்டுட்டு தான் நான் அங்க இருந்து போவேன். சோ யா டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. You look like you choose bad guys for a relationship. You're a girl made for love and not flirting. Okay. So in the girl made for love, girl made for flirting, guy made for marriage, guy made for flirting இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னன்னா ஏதோ பேசுறியான்னா இது என்ன கிரைட்டீரியானோ எனக்கு தெரியல. அது எப்படி நீங்க ஒரு ஆளை பார்த்த உடனே இவ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணா போதும் இந்த புள்ளைய லவ் பண்ணலாம் அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணலாம். மேபி தட் இஸ் வாட் அசம்ஷன். நானே அசியூம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானே நீங்க எப்படி அசியூம் பண்ணலாம்னு கேக்குறேன் பாத்தீங்களா. அதான் நம்ம ஸ்டைல். இந்த மேட் ஃபார் லவ் நாட் ஃபார் ஃப்ளர்ட்டிங்லாம் எனக்கு தெரியல. அது உங்க இஷ்டம். பட் யூ லுக் லைக் யூ சூஸ் பேட் கைஸ் ஃபார் a relationship is actually wrong. My taste in men is actually pretty decent, pretty good னே சொல்லுவேன் நானு. குழந்தையா இருக்கும் போது எஸ் நம்ம ஸ்டம்பிள் பண்ணிருக்கோம். பட் அதை நான் என் சாய்ஸாவே கருத மாட்டேன். அந்த வயசுல பண்றதுக்கு பேரு சாய்ஸ் இல்ல. அந்த வயசுல பண்றது எல்லாத்துக்குமே பேரு மிஸ்டேக். அதனால நான் அந்த வயசுல எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் நான் சாய்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஒரு 4 படம் பார்த்துட்டு திஸ் இஸ் அ கூல் காய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலம் அது. சோ அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ஆஃப்டர் பிகமிங் an adult I believe my choice in men for a relationship or even for friends என்ன பொறுத்தவரை I have good choice. I am proud of having good choice in men. I thought you are too old like 25 plus. We don't listen and we judge. இல்ல இது நிறைய பேர் அசியூம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். லைக் ஏன் கமெண்ட் செக்ஷன்லயும்
தெரியலையே. அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் கெட் இட். என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் மெச்சூரான ஃபேஸ் தான். மெச்சூர் ஃபேஸ் வந்து பீடோஸ் ஆன்லைன் ஹேவ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஃபேஸ். நான் மைனரா இருக்கும் போதே, அதனால சின்ன வயசுல இருந்தே ஐ வாஸ் பிரிட்டி அவேர் தட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த முத்துன மூஞ்சி என சொல்வதுதான் உள்ளது அப்படின்னு. பட் ஐ டோன்ட் கேர் as long as I think I look good. I don't care. Thought you were North Indian. இந்த மாதிரியும் நிறைய வந்துச்சு. எனக்கு என் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும் ஒரு கமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். நானே சும்மா கூஃபியா ஏதாச்சும் பேர் வைக்கலான்னு மணிச்சவுன்னு சேனலுக்கு பேர் வச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல போட்டார், கைஸ் ஹர் நேம் இஸ் மனிஷா சௌத்ரி, அதனாலதான் மணிச்சவுன்னு பேர் வச்சிருக்கேன். ஈவன் ஐ cannot come up with something like that. அதனால நிறைய பேர் வந்து நான் நார்த் இந்தியனு, நான் தமிழ் கிடையாது, நான் தமிழ்நாட்டில் சவுகார்பேட்டில் வசிக்கும் சேட்டு பொண்ணு, இப்படி எல்லாம் நிறைய பேர் அசியூம் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ஆல்ரெடி கமெண்ட்ஸ்ல. அண்ட் இந்த அசம்ஷன்ஸ்ல அது வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நோவேர் ரிலேட்டட் டு நார்த் இந்தியா. என் குடும்பத்துல வந்து as far as I know, நானு, எங்க அம்மா ஜெனரேஷன், பாட்டி ஜெனரேஷன் யாருமே நார்த் இந்தியால இருந்ததா நான் கேள்விப்படலை. நான் வந்து சென்னையில தான் பிறந்தேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் சென்னையில தான் பிறந்தாங்க. சோ நான் ஒரு தமிழ் பெண் கைஸ். தமிழ்நாடு என்னடா ரஜினிகாந்த் நம்ம தலைவர். I don't know another random stardust intellectual-ஆ பேசுறாரு. intellectual-ஆ I don't know another random stardust. Okay sir, okay, I know bro is a Tyagaraja Kumar Raja fan but I can't prove it. Will you smoke? Will you smoke? Will you smoke? Have you worn wigs? No, I have not. Will you wear wigs? Maybe. When will you wear wigs? Will I smoke? Maybe, but எனக்கு வந்து எனக்கு அடிக்ஷன்னாலே பயம். இது பண்ண நம்ம அடிக்ட் ஆயிடுவோமோ, இது பண்ண நம்ம அடிக்ட் ஆயிடுவோமோ, அடிக்ட செத்து போயிடுவோமோ, அந்த ஒரு பயம் எனக்கு இருக்கு. அதனால ஈவன் இஃப் ஐ ஸ்மோக், ஐ திங்க் நான் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். தட் இஸ் ஹவ் பீப்புள் சே பிஃபோர் அடிக்ஷன். ஐ நோ. அந்த பயத்துல தான் வந்து நான் இருக்கேன். சோ யா, கஞ்சா குடிக்கி என்ன பார்த்தா கஞ்சா குடிக்கி மாதிரியா இருக்கு. 2-3 கமெண்ட் நான் பார்த்திருக்கேன். அக்காக்கு கண்ணு உள்ள போயிருக்கு, கண்ணை ஒட்டி இருக்கு, அக்கா கஞ்சா குடிக்குதா. நோ கைஸ், ஐ எம் நாட். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ இன் திஸ். இன்னொன்னு கூட பார்த்தேன், இருங்க நான் பாக்குறேன். யூ ஈட் குட்கா cause the jawline. குட்கா சாப்பிட்டா ஜாலைன் வருமா? நான் வந்து குட்கா சாப்பிட்டும் ஜாலைன் வர வைக்கல, ஜிம் கிளாஸ் எக்ஸசைஸ் பண்ணியும் ஜாலைன் வர வைக்கல. திஸ் இஸ் பியூர்லி ஜெனட்டிக். நான் கஞ்சா குடிக்கி கிடையாது கைஸ். ஒன்ஸ் அகேன் நான் ஸ்மோக்கிங்க்கு சொன்ன அதே தான். எனக்கு வந்து பயம், கஞ்சா அடிச்சா கஞ்சா குடிக்கி ஆயிருவோமோ, அடிக்ட் ஆயிருவோமோ அப்படின்ற பயம் எனக்கு ரொம்ப உண்டு. அதனால நோ. I once saw you win. You averted your gaze when I saw you. Attitude girl, I thought. Attitude எல்லாம் இல்ல நண்பா. I am very shy. எனக்கு அங்கேயும் பயம். எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தாலே பயம் தம்பி. யார் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால என்னை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா my first response is to இப்படி திரும்பி to get away from there. அதுதான் என்னோட first response. அதனால அது ஆட்டிடியூட்லாம் இல்ல. எனக்கு ஃபேமஸ் ஆன புதுசுல I had 1 or 2 very bad experiences. Random தப்பாலாம் என்கிட்ட வந்து பேசி இருந்திருக்காங்க. அதனால அப்போலேருந்து I am scared of talking to strangers. அதனால அதுதான் காரணமே தவிர எனக்கு ஆட்டிடியூட்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் மிக்ஸ் பேசுனீங்க யூடியூப்ல, இப்ப கொஞ்சம் தமிழ்ல சூப்பரா பேசுறீங்க மணி. ஆமா, என்ன இது வந்து அசம்ஷன்லாம் இல்ல. பட் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட பழைய வீடியோ ஏதோ ஒண்ணு போய் பார்த்தேன். ஓகேவா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லை, ஒரு 100 வார்த்தை பேசுறேன்னா 90 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு 10 வார்த்தை தமிழ்ல பேசிருக்கேன். எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு, இப்படி இங்கிலீஷ்ல பேசினதையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. பட் அது என்ன காரணம்னா, நான் யூடியூப்ல யார பாக்குறேனோ அவங்கள வச்சுதானே நான் என் வீடியோலயும் லைக் மை ஸ்டைல் வுட் ரிஃப்ளெக்ட் தட்ல. நான் வந்து அப்போ இப்ப கூட ஐ மோஸ்ட்லி வாட்ச் இங்கிலீஷ் யூடியூப். அதனால மேபி அதனாலதான் அவங்களோட ரெஃபரன்சஸ், அங்க ஃபேமஸா இருக்கிற ஃப்ரேஸ் இதெல்லாம் என் மைண்ட்ல இருந்தனால நான் வந்து அதையே ரீஎனாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. சோ அதனாலதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ்லயே பேசி சுத்திக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் அப்பவே
கமெண்ட் போடுவாங்க, லைக் தமிழ் சேனலா இங்கிலீஷ் சேனலானே தெரிய மாட்டேங்குது, தமிழ்ல பேசுங்கன்னு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த இங்கிலீஷ்ல எனக்கு நிறைய ரெஃபரன்சஸ் ஞாபகம் இருக்கும், அதை தமிழ்ல கன்வெர்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். அப்படி கன்வெர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். பட் மத்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் போய் நானாவே பேச ஆரம்பிச்ச அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டிஃபரன்ஸ் வந்து நானும் இப்ப ரீசெண்டா பழைய வீடியோலாம் பார்த்தப்போ நோட்டீஸ் பண்ணேன். இட் வாஸ் வெரி டிஃபரெண்ட் டு வாட்ச். லைக் நம்மளா பேசியிருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. ஐ தாட் யூ வேர் மீன். ஆமா, இதுவும் சில பேர் சொன்னாங்க, ஏன்னு தெரியல, மேபி ஐ கிவ் மீன் கேர்ள் வைப்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட யாராச்சும் ரொம்ப மீனா இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ கிளாப் பேக். பட் அது கூட அவங்க எந்த இன்டென்சிட்டியோட என்கிட்ட மீனா பேசுறாங்களோ அதே இன்டென்சிட்டியோட நான் போய் ரொம்ப கம்மி, நான் வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படிதான் பேசியிருப்பேன் மோஸ்ட் டைம். பட் யாராச்சும் வந்து என்கிட்ட லூஸ் மாதிரி பேசினாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் பி மீன் டு them. அதுவும் வந்து ஆன்லைன்ல பரவாயில்ல, நேர்ல வந்து ஐ ஸ்ட்ரகிள் டு பி மீன். யூ ஆர் யூனிக், போல்ட், ஸ்ட்ராங், ஓப்பன் டைப் பர்சன். தேங்க்யூ அண்ட் ஐ மிஸ் யுவர் கியூட் பேட் வேர்ட்ஸ். வேண்டாங்க ஐயா, வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணா சார், இப்படி பண்ணாதீங்க சார். அதனால நான் எத்தனை பிரச்சனையில சிக்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். அண்ட் நான் வந்து வேணும்னே இதை சொல்லணும் அப்படின்னு நான் எங்கேயும் சொன்னதில்ல, அப்படி சொல்லவும் நான் விரும்பல. அதனால டோன்ட் மேக் இட் அ கியூட் திங். இட் ஜஸ்ட் நேச்சுரலா வருது, அவ்வளவுதான். அதையும் நான் இப்ப குறைச்சிக்கிட்டு இருக்கேன். when you know Manichu is working in an MNC with full time but you can't prove it. I wish I was working in an MNC. இப்போதைக்கு வந்து நான் unemployed தான் இருக்கேன். பட் I am actually going to start searching for a job. யாராச்சும் இந்த அட்வர்டைசிங் ஃபீல்டுல எல்லாம் இருக்கீங்கன்னா hit me up guys, எனக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க. உங்களை first wannabe புலித்தி நினைச்சேன், பட் later I realized you were just being relatable. So our assumption மாறி இருந்திருக்கு என் மேல. Happy about it நண்பா, very happy about it. I thought you're just another pick me, but it turns out to be one of the chillest person ever. Love your videos. Wow. அப்ப நிறைய பேர் என்ன ஜட்ஜ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் மாறி இருக்கு. ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறத விட ஜட்ஜ் பண்ணி அந்த ஒப்பீனியன் மாறி இருக்குன்னா ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. I am happy about this. That you are a mediocre cook and might prefer to do the dishes if someone else cooks. உண்மை, கேம்பிள் தான் என்ன சமைக்க விடுறது. சம்டைம்ஸ் வந்து நான் நிஜமாலே நல்லா சமைச்சிருவேன், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கேவலமா வந்துடும். எனக்கே தெரியாது நான் சமைக்கிறது எப்போ how it's gonna turn. So yeah, இப்போ 2 பேர் இருக்கோம்னா I will always choose to do the dishes. பாத்திரம் தேய்க்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐ டோன்ட் கெட் தட் grossed out பாத்திரம் எல்லாம் பார்த்து. அதனால நீங்க சமைச்சிட்டீங்கன்னா 3 வேளையும் நான் பாத்திரம் தேய்ச்சி போடுறேன். ஐ டோன்ட் மைண்ட். கரெக்டா தான் அசியூம் பண்ணிருக்கீங்க. கோ வித் த ஃப்ளோ கேர்லி அண்ட் யூ டோன்ட் ஹேவ் பயம், யூ ஆர் ஆனஸ்ட். எல்லாமே தவறு. மேபி நான் இப்படி ஒரு பர்சோனாவை வந்து காமிச்சிருக்கேனா இருக்கும். கோ வித் த ஃப்ளோ குட் நெவர் பி மீ. நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இப்போ இது நடக்கணும், இங்க போகணும், இதை பண்ணணும், இதை முடிக்கணும்னு எல்லாமே பிளான் பண்ணி பண்ற ஆளு நானு. So I can never go with the flow. எனக்கு வந்து go with the flow னு ஒரு பிளான் வந்தாலே நான் பேனிக் ஆயிருவேன் என்ன ஆக போகுதுன்னு. So and பயம் இல்லை, you are honest வந்து I am honest, but பயம் வந்து எனக்கு நிறைய உண்டு. I am just good at covering it up. Married women with 2 children. இந்த அசம்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. What is wrong with you man? நான் பேசுற பேச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா. மேரிட் கூட இட்ஸ் ஆல் ரைட். யூ நெவர் நோ இஃப் somebody is married. அசியூம் பண்றீங்க, ஓகே. எனக்கு போய் 2 குழந்தைகள் இருக்குன்னு நினைச்சீங்க. எனக்கு வந்து உங்க தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. பாத்தீங்களா, ரூடஸ்ட் yet so called polite person. ஓ, ரூடா இருப்பாங்க ஆனா பொலைட். ஓ அப்படி. I didn't know I gave off this vibe. இத்தனை பேர் சொல்ற அளவுக்கு. பட் என்ன பொறுத்தவரை I'm not a rude person. பட் இத்தனை பேருக்கு அது தெரியுதுன்னா I don't know. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. எனக்கு தெரியல ப்ரோ என்ன பதில் சொல்றது. You can be a breadwinner and you accept that your husband can be a house husband. இப்போ இருக்கிற எக்கானமில நான் ஹவுஸ் ஒய்ஃபாவோ அவன் ஹவுஸ் ஹஸ்பண்டாவோ இருந்தா வாழ்க்கை நடத்த முடியாதுன்றது என்னுடைய கருத்து. பட் if I got insanely rich, எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சு நான்
லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன்னா ஐ won't மைண்ட் மை ஹஸ்பண்ட் பீயிங் அ ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஏன்னா அதுவே ஒரு கஷ்டமான வேலை. லைக் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே இருக்க போறாங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா. வீட்டு வேலை பார்க்கணும், சமைக்கணும், பெருக்கணும், துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை பார்த்துக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க். அதனால ஆக்சுவல் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிற பொறுப்புகளோட ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்க போறாரு, எனக்கும் நிறைய சம்பளம் வருதுன்னா ஐ டோன்ட் மைண்ட். யூ சீக்ரெட்லி லிசன் டு ஊரும் பிளட். Of course. சீக்ரெட்லி இல்ல, ஓபன்லி சிங் ஊரும் பிளட். சும்மா உட்கார்ந்து இருப்பேன், பக்கத்துல யாராச்சும் இருப்பாங்க, தொட்டாலே பட்டாசா அப்படின்னு நான் பாட்டுக்கு பாட ஆரம்பிப்பேன். ஐ எம் அ வெரி ஓபன் ஊரும் பிளட் என்ஜாயர். அது நல்ல பாட்டு கெட்ட பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. யூ ஜஸ்ட் ஹேட் men. Yeah, I will accept men are making mistakes, but you can accept the women. I hate everybody bro. எனக்கு மனிதர்களையே பிடிக்கல. நான் பேசுறது பறவை பண்ணி இதுங்க ரெண்டு கிட்டதான். So hate men, accept women. I hate everybody brother. I hate everybody including myself. என்ன விட்டுருங்க. இந்த அளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்புக்கிலிக்கிய இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலி ஐயா அது பொந்துக்குள்ள இருக்குதுங்க. You look like பெசன் நகர் or அடையார் பர்சன். இதுவும் ஐ விஷ் தான். ஏன்னா என்னோட நீண்ட நாள் கனவு பீச் கிட்ட எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்றதுதான். பீச் பக்கத்துல ஜெனூனா நான் தேடி இருக்கேன். இந்த பெசன் நகர்ல எல்லாம் வாடகை எவ்வளவு இருக்கு, வாங்குறது எவ்வளவு இருக்குன்னு. நாட் இன் திஸ் லைஃப் டைம்ன்ற மாதிரி தான் இருக்கு விலைகள்லாம் பாக்குறப்போ. பட் ஒன் டே பெசன் நகர்ல வீடு வாங்க முடியலனாலும் நான் வாடகைக்கு போவேங்க. அப்போ நான் பெசன் நகர் பர்சன் கேட்டா எஸ் சொல்லுவேன். ட்ரைங் டு ஃபிட் இன் த பிளேசஸ் யூ டோன்ட் வாண்ட் டு. எஸ், ஐ ஹவ் டன் திஸ். ஐ திங்க் ஐ ஸ்டில் டூ திஸ். பட் முன்னாடி அளவுக்கு நான் இப்ப பண்றது இல்ல. முன்னாடி நான் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஃபிட் ஆயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்கேன், ட்ரை பண்ணிருக்கேன். பட் கொஞ்சம் டைம் ஆக இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டேன். ஐ எம் ஓகே வித் சேயிங் நோ. இல்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் வளர்ந்திருக்கேன். அதனால இவங்க சொல்றது எஸ், but இப்போ I am not that person anymore and I am happy about it. Bro has ADHD but I can't prove it. Actually எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. சும்மா இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படி கூட நான் நினைக்கல. I first had the doubt, but நம்ம இன்சென்சிட்டிவா நம்ம சும்மா இருக்கிறதெல்லாம் ADHD நம்ம நினைச்சுக்க கூடாதுன்னு நான் அதை கடந்து போயிட்டேன். பட் என் ஃப்ரெண்ட் ஒரு 2 நாள் என் கூட இருந்தாங்க. She is like, she actually deals with children with ADHD and all. She is a teacher. அவ ஒரு 2 நாள் என்ன நோட்டீஸ் பண்ணிட்டு சொன்னா, என்னடி நீ பண்றதெல்லாம் ADHD சிம்டம்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நிஜமாலே நமக்கு ADHD இருக்குதானோ அப்படின்னு. இந்த ADHD டெஸ்ட்னு சிலதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல. மேபி ஐ ஷுட் டேக் தட். அது எந்த அளவுக்கு அக்யூரேட்னு தெரியல. பட் இஃப் யூ ஆல்சோ வாண்டட் டு நோ, அந்த ADHD டெஸ்ட் எடுத்து நிஜமாலே இருக்கா இல்லையான்னு பாக்குறதே ஒரு வீடியோவா போடுவோம். எப்படி மனுஷனே இல்ல தெரியுமா? So yeah, I think that is it. நான் ரொம்ப எதிர்பார்க்காத அசம்ஷன்ஸ் சிலதுதான் இருந்துச்சு. மத்தபடி you guys are pretty predictable. I had fun reading all this. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்க என்ன என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு டைரக்டா உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. I think that is it. Bye bye.